வணக்கம். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்கள் காணொலியெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ தான் நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிது. அதுவும் உங்கள் கூட ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க, என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நானும் அவர் கூட நான் பேட்டி பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். சரி, அதை நீங்கள் எப்படி ஒரு நான் வீகன் கனபலிஸ்ட் ஆனீங்க அப்படிங்கிற ஒரு கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கதையை சொல்கிறேன். ரெவனன்ட் படம் பார்த்தீங்களா? ரெவனன்ட் படத்தில் ஒரு எருமையை டிகாப்ரியோ கொன்று சாப்பிடுவார். அவர் எப்படி சாப்பிட்டார் என்றால், எனது ஒரு மரதநாயகம் படம் பார்த்திருக்கிறார் டிகாப்ரியோ. அந்த படத்தில் நான் ஒரு எருமையை கொன்று சாப்பிடுவேன். அந்த சீனை வைத்து எனக்கு கால் பண்ணி கேட்டார், எப்படிங்க அது சாப்பிட்டீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், எருமைக்கு பச்சையாக சாப்பிடுங்க. அதையே இன்டர்வியூ எடடா, டைம் வேற போய்கிட்டே இருக்கு. பேட்டிக்கு போயிடலாம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பேட்டி எடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் வீகன், ஒரு கேனபலிஸ்ட், அணில், ஆமை, கழுகு எல்லா கறியையும் சாப்பிட்டு இருக்கிறார். இவருக்கு ஒரு குணாதிசயம் என்னவென்றால், ஒரு அணில் கறியை சாப்பிட்டால் அணில் மாதிரியே மாறிடுவார். ஒரு கழுகு கறி சாப்பிட்டால் கழுகு போலவே மாறிடுவார். ஒரு ஆமை கறி சாப்பிட்டால் ஆமையை போலவே மாறிடுவார். உங்களுக்கான முதல் கேள்வி நான் கேட்க போகிறேன். எப்பொழுது நீங்கள் நான் வீகனாக மாறினீங்க? எப்பொழுது நீங்கள் அந்த கறியெல்லாம் சாப்பிட தொடங்குனீங்க? எந்த காலகட்டத்தில்? சிறு வயதில் இருந்தா இல்லை இப்பொழுது வளர்ந்த பிறகா? சுமார் 2 வருஷம் ஆயிருக்குங்க எனக்குள்ளே வந்து அந்த ரியலைசேஷனுங்க. அது எப்போ இருந்து அப்படின்னா, எனக்கும் எங்கள் அப்பனுக்கு சண்டை ஆகி போச்சுங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னான்னா, ஏய் 2 பொண்டாட்டி பால் நீ குடிச்ச, 3 பொண்டாட்டி பால் நான் குடிக்கிறேன்டா அப்படின்னு. அதுக்கு எனக்கு கோவம் வந்து போச்சுங்க. அவனை போட்டு அடிச்சு போட்டு அவனை சாவடிச்சு போட்டான். அவனை கொன்று போட்டதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த பணத்தை ரொம்ப பசியில் இருந்தேன் 2 நாள். எதுவுமே சாப்பிடல. நான் 2 நாளாக ரொம்ப பசியில் இருந்தேன். எதுக்கு இந்த பணத்தை டிஸ்போஸ் பண்ணணும், நாமளே சாப்பிட்டுலாமான்ட்டு சாப்பிட்டுட்டேன். அப்போலேருந்து தான் நான் வந்து ஓடுறது, ஆடுறது, பிடிக்கிறது எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இந்த ஒரு நாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறேங்க. எல்லாரும் என்ன போல் ஒரு நான் வீகனாக மாறணும், ஒரு கெனபலிஸ்டாக மாறினாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க நாட்டுக்கு. எதை பாருங்களேன், ஒரு நானும் ஜிராயா அங்கிளும் சென்று இருந்தோம். ஒரு ட்ரெயினுக்காக அவர் என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அப்பப்போ அவர் சொன்னார், ஒரு சுனாடை பாட்டி பற்றி என்கிட்ட சொன்னார். அந்த காலமெல்லாம் அப்பொழுது இருக்கும், ஒரு 100 கிலோ இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்பொழுது எனக்கு தோன்றியது, பால் நம்ம குடிக்க வேணும் என்று. அதை நோக்கி தான் என்று பயணம் சென்று கொண்டிருக்கிறது இன்னைய வரைக்கும். உன் கதையை விட்றா, இன்டர்வியூ எடுத்து முடிடா. சரி, அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். ஒரு அணில் கறி சாப்பிட்டா அணிலை போலவே மாறிடுவீங்க, அணிலோட குணங்கள் உங்களுக்குள்ள வந்துடும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். எங்க சாப்பிட்டு மாறுங்க பார்ப்போம். அணில் கறி இருக்குங்க, உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேருங்க. அணில் கறி கொஞ்சம் தான் இருக்கு. இந்த அணில் கறி சாப்பிட்டாங்க ஒரு 50 செகண்ட் தாங்க இந்த அணிலோட குணம் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஆகிடுவேங்க. அப்புறம் இந்த அணில் கறி சாப்பிட்டுட்டு நிறைய கிரிஞ்செல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த அணில் கறி கொஞ்சம் தவிர்த்துடுவேன். லியோ, நான் யார் என்று தெரிகிறதா? லியோ, வேற யாரும் கிடைக்கலையே என்று நான் தான் கிடைச்சேன். அது ஒரு பெரிய கதை. நான் 16 வயது இருக்க போனதுலேருந்து தொடங்கியது. அது ரொம்ப நீளமாக போகும். பரவாயில்லையா சொல்லட்டா? ஐயோ, அதுக்கு ஒரு பெரிய கதைன்னா நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பயம் இருக்கணும். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்க போறீங்கன்னு சொன்னீங்க, இங்கே வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறீங்க. என்ன ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி கான முயற்சியில் தான் நான் இருக்கிறேன். எல்லாரும் என்னோட கை கோர்த்தால் ஒரு நாள் நடக்கும். என்ன நான் சொல்றது, கை தட்டுங்க. நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு தெரியும். போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போங்களேன். பேடாசுமா, இந்த ஆசை விட மாட்டீங்களே. சரி பாருங்க.
கிடைச்சா கிராபுமா திக்காசுமா அனலு தெலுக்குமா ஆஃப்டர் தி அனலுமா பைனி நாசுமா பேடாசுமா கிடைச்சா கிராபுமா. எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்கேன். ஓகே சொல்லுங்க. நான் ஒரு வீகனாக தான் இருந்தேன் இதுக்கு முன்னாடி. பிளான்ட்ஸு தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டேன். ஏன்னா சயின்டிஃபிக்லி அதெல்லாம் ஒரு உயிரினம் இல்லையா. அதனால நான் வெறும் காற்று மட்டும் சுவாசிச்சுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா தான் என்னை மாற்றி விட்டார். ஸோ தேங்க்ஸ் டேட். என்னங்க நீங்கள் ஒரு அணில் கறி சாப்பிட்டா அணில் வந்துட்டு போகுது அந்நியன் மாதிரி என்னால் நம்பவே முடியலை. நேர்களே பார்த்தீங்களா நீங்கள்? நான் கூட இப்படி நினைக்க மாட்டேன். சாரி, நினைக்கிறதுக்கு தவறு. அப்படியே மாறிடுறீங்க, வாழ்றீங்க. இந்த அணில் கறி சாப்பிட்டாங்க இப்படி தானே எதாவது ஒரு கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பேன். ஆமைக்கறி சாப்பிடுங்க பார்ப்போம், ஆமையை போல் மாறிடுவீங்களா அப்படின்னு பார்க்கலாம். எதுங்க ஆமைக்கறியா? இருக்குங்க, சாப்பிட்றேன். கமான் டூ இட். ஆமைக்கறி ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த ஆமைக்கறி சாப்பிட்டா நான் ஓடி போயிடுவேனுங்க அப்பப்போ. அதனாலே இந்த ஆமைக்கறி நான் சாப்பிட்றது தவிர்த்துருவேன். தமாசு 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 தமாசு. நான் இதை விட நல்லா தமாசு பண்ணுவேங்க. நானும் என்னோட டீம்மேட் ஊசப் சேர்ந்து ரொம்ப ரகலை பண்ணிகிட்ருப்போம். அது ஒன்றா கப்பலில் போகும்போது அப்படி தமாசு பண்ணுவாங்க. அது டேய் டேர்வெட் ஆகாத. ஓகே ஓகே, சொந்த கதை சோக கதையில் பேசுறது ரொம்ப சாரி. ஒன்லி இன்டர்மெட்டடு. உங்களுக்கு காதல் தோல்வின்னு கேள்விப்பட்டேன், அதை பற்றி சொல்லுங்கள். என் பொண்டாட்டி ஓடி போனதுக்கப்புறம் ஒரு சோஃபியாங்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு பிக்கப் லைனை சொன்னேன். எதிரிகள் நம் மீது கல்லெறியலாம், அந்த கல்லையெல்லாம் நம்ம கேட்ச் பிடிச்சி பொறுக்கி பெரிய கோட்டையே கட்டலாம், அந்த கோட்டையில் நம் இருவரும் சேர்ந்து வாழலாம் வா அப்படின்னு சொன்னேன். அவள் போடா புண்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இட்ஸ் ரியலி சேட். அப்புறம் நீங்கள் ஆமைக்கறி சாப்பிட்டா எப்போவுமே ஹனியாக இருப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போவும் அப்படி தான் ஹனியாகவே இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் ஐ எம் ஆல்வேஸ் ஹார்னி ஹார்னி ஹார்னி. எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க? நில்லுங்க அண்ணா. அந்த ஆள் பேசிட்டு இருக்கும்போது பைக்கை தூக்கிட்டு போயிட்டாரு. என்னங்க நீங்கள் பேசிட்டு இருக்கும் போதே பைக்கை தூக்கிட்டு போயிட்டீங்க. இந்த ஆமைக்கறி சாப்பிட்டா எப்படி தாங்க? ஆமைக்கறி சாப்பிட்டா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? ஓ, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இது தவளைக்கறிங்க. ஓ, தவளைக்கறியா? எதிர்பார்க்கல, வருவேன் எதிர்பார்க்கல. எதுக்கு இப்படி கத்துறீங்க? என் காதை வெளிச்சிடும் போல இருக்கு. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. கால் மீ சார். நான் தான் மலாக். ஏதோ என் தலையை கொண்டவனுக்கு லைட் அண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்களே, எங்க வெட்டுங்க. நான் போய் ஒன்று கிடைக்கணும். எங்க பாருங்க. பாய். எனக்கும் வருது, நானும் வரேன். எலும்புங்க ஸ்கெல்டான். ஸ்கெல்டன் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுங்க. இது சாப்பிட்டா கொஞ்சம் சைக்கோ கூதி மாதிரி நடந்துக்குவாங்க. தொண்டையில அந்த ரோலெக்ஸ் கத்திட்டு போனதுனால தொண்டை வலியா இருக்கும். சரி விடுங்க, அது சரியாயிடும், பார்த்துக்கலாம். இன்னைக்கு காலையில கண்ணு முழிச்சு பாக்குறேன், ஏதோ ஒரு சரோஜா தேவி பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அலையமணியின் நான் கேட்டேன். அந்த பாட்டு தான், இந்த பாட்டு தான். நான் எல்லா பாட்டும் பார்த்துருக்கேன், எல்லா பாட்டும் கேட்டிருக்கேன். அவ பிரஷ் நீட்டினா, தேங்கோ பல்லு தேங்கோ அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு பிரஷ் வாங்கிட்டு பாத்ரூம்குள்ள குளிச்சுட்டு பல்லு தேய்க்கலான்னு போனா பின்னாடியே வரா. என்னடா காலையிலேயே மேட்ரான்னு பார்த்தேன். இப்படிதான் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் டைமில் நான் கொல்கத்தாவில் இருக்கும் பொழுது என் பெங்காலி மனைவியுடன் குஜாலாக இருந்தேன்.
அந்த பார்ட்டிஷன் டைம்ல அவளை கொண்டு நிறுத்துறா. அப்புறம் போய் நான் பழி வாங்க போனேன். அப்புறம் என் பாட்டன் காந்தியும் கொண்டுட்டாங்க. என் பாட்டன் காந்தியை கொண்டு வந்த நான் பழி வாங்க போனேன். நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அவங்கள நிறுத்த சொல்லுங்க, நான் நிறுத்துறேன். நிறுத்துறா. சரி, கூல் 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 கூல். என்னங்க இந்த எலும்பு கறி சாப்பிட்டதுல இருந்து நீங்க சைக்கோ குதி மாதிரியே பிஹேவ் பண்றீங்க. சரி சரி, கொஞ்சம் கூல், உட்காருங்க. அடுத்து இந்த கழுகு கறி சாப்பிடுங்க, யார் வராங்கன்னு பார்ப்போம். இது கழுகு கறிங்க. இந்த கறியை சாப்பிட்டா நான் மெண்டலன் மாதிரி பேசிட்டே இருப்பேங்க. மலாக், நீங்க எங்க இங்க? ஓய் மெண்டலன், நீங்க எங்க இங்க? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க. உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு மலாக். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அழகான பொண்ணை பார்த்தா அவளை ஓ நோக்க. அப்புறம் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கை கொடுங்க. வரவே வராதிங்க, போயிட்டு வாங்க. பாய். என்னங்க கழுகு கறி சாப்பிட்டது இவன் வந்துட்டான். அவனும் நானும் பழைய நண்பர்கள். நானும் அவனும் பேச ஆரம்பித்தா பேசிகிட்டே இருப்போம். அது நேரம் குறைவாக இருக்குன்னு அவனை அனுப்பி விட்டேன். ரொம்ப நன்றி பேட்டி எழுதுறதுக்கு. நேயர்களை, இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. நீங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மலாக். பாய். சரி வரேன். ஏங்க எனக்கு பசிக்குதுங்க, நில்லுங்க ஒரு நிமிஷம். அது உங்களுக்கு திரும்பவும் பசிக்குதா? அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்?